அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். முன் வச்ச காலை பின் வைக்கும் பழக்கமே இந்த ராசிகள்கிட்ட கிடையாது. அது யார் யாருன்னு நாம் பார்க்க போகிறோம். ராசி மண்டலத்தில் உள்ள 12 ராசிக்காரர்களும் ஒவ்வொரு விதமான குணங்களை கொண்டவங்க. இவர்களில் தைரியத்துடன் உறுதியுடன் அனைத்து ராசிக்காரங்களும் இருப்பதில்லை. சிலர் பிரச்சனை என்றாலே பயந்து ஓடி பதுங்கி கொள்வாங்க. சிலர் அனைத்து விஷயங்களுக்கும் பதுங்குவாங்க. இன்னும் சிலர் அனைத்து விஷயத்திற்கும் பாயக்கூடியவங்க. இவர்களின் ஜோதிடத்தின்படி பிரச்சனைகளை கண்டு பின்வாங்காதவர்கள் யார் என்பதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். எந்தெந்த ராசிக்காரங்க பிரச்சனை சவால் என்று வந்துவிட்டால் அதை எந்தெந்த முறையில் கையாளுவார்கள் என்பதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். சவால்களில் விடாப்பிடியாக உறுதியுடன் இருந்து வெற்றியை தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளும் ராசிக்காரர்கள் யார் யார், பிரச்சனையை கண்டு பாதியிலேயே பின்வாங்கக்கூடியவர்கள் யார் என்பதை பற்றி பிரச்சனையை கையாளும் திறனின் அடிப்படையில் நாம் பார்க்க போகிறோம். தைரியமான ராசிக்காரவங்க சவால்கள் பிரச்சனைகள் என வந்துவிட்டால் அதை ஒவ்வொருவரும் கையாளும் விதமும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஒரு சிலர் சவால்கள் என்றாலே உற்சாகமாக களத்தில் குதித்து விடுவாங்க. இன்னும் சிலரோ நமக்கு எதுக்கு வம்பு ஆரம்பத்திலே ஒதுங்கி விடுவாங்க. இன்னும் சிலரோ முடிஞ்ச வரை போராடி பார்ப்போம் என்று முயற்சி செய்வாங்க. ஆனால் சவால் பிரச்சனை என வந்துவிட்டால் அதுவா நாமா என்று ஒரு கை பார்க்காம விடக்கூடாது என்று இறுதி வரை உறுதியாக நின்று அதில் வெற்றியும் பெறக்கூடியவங்க ஒரு சிலர் மட்டும்தான். அப்படி சவால் என்று வந்துவிட்டால் முன் வச்ச காலை பின் வைக்காமல் உறுதியுடன் முன்னேறக்கூடிய ராசிக்காரர்கள் அதை யாருன்னு நாம் பார்க்கும்பொழுது, சவாலை விடாப்பிடியாக சந்திக்கும் ராசிக்காரவங்க, அதாவது மேஷத்தை பற்றி பார்க்க போகிறோம். ராசி மண்டலத்தில் மட்டுமல்ல, எடுத்த காரியத்தில் முன் வைத்த காலை எதற்காகவும் பின் வைக்காத ராசிக்காரவங்க பட்டியலில் முதலில் இருப்பது மேசராசிக்காரவங்க தான். விடாமுயற்சி, எடுத்த காரியத்தை விடாப்பிடியாக உறுதியாக இருந்து முடிப்பவர்கள் என்றால் அது மேசராசிக்காரர்கள் தான். மேசராசியில் பிறந்தவங்கள் எதுக்கும் பயப்படாத துணிச்சல் மிக்கவங்க. இலக்குகளை எட்டி பிடிக்கணும், சவாலான சூழ்நிலையை எதிர்கொள்வதிலும் அதிக ஆர்வம் கொண்டவங்க. இவர்கள் சவால்களை கண்டு பயப்படாதவங்க, போட்டியில் இருந்து பாதியில் பின்வாங்காதவங்க. அடுத்தது சிம்மராசியை பற்றி பார்க்க போகிறோம். மன உறுதிக்கு பெயர் போனவங்க சிம்மராசி. ஒரு காரியத்தை முடிக்க வேண்டும் என்று மனசில் நினச்சிட்டாக்கா அதை முடிக்காமல் விடமாட்டாங்க. அதிக ஆர்வத்துடன் உற்சாகத்துடன் எடுத்த காரியத்தை முடிக்கக்கூடியவங்க. அந்த காரியத்தில் எத்தனை சவால்கள் தடைகள் வந்தாலும் அவை அனைத்தையும் தாண்டி வெற்றி பெறக்கூடியவங்க. தான் மேலும் மேலும் வளருவதற்கு இது ஒரு வாய்ப்பு என நினைக்கக்கூடியவங்க சிம்மராசிக்காரவங்க. அடுத்தது ரிஷபராசிக்காரவங்க. அதை பற்றி பார்க்கும்பொழுது, ரிஷபராசிக்காரவங்க விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் கொண்டவங்க. இவர்கள் தங்களை மனதில் ஏதாவது ஒரு இலக்கை அடைய வேண்டும் என நினைத்து எண்ணத்துடனே இருப்பாங்க. அதை அடைவதற்கான எதையும் செய்ய துணிந்தவங்க ரிஷபராசிக்காரவங்க. தான் செய்யும் காரியங்களில் அர்ப்பணிப்பு உணர்வுடன் இருப்பதால் இலக்குகளை அடைய முடியும் என்ற நம்பிக்கையும் அவர்களுக்கு இருக்கும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது விருச்சிகராசி. விருச்சிகராசியை பற்றி பார்க்கும்பொழுது, மன உறுதி, எந்த விஷயத்திலும் தீவிரமாகவும் உறுதியாகவும் இருப்பவர்கள் பெயர் பெற்றவங்க விருச்சிகராசிக்காரவங்க. இவர்கள் சுதந்திரமாக செயல்படக்கூடிய விரும்பக்கூடியவங்க என்கிறதுனால எந்த சவாலையும் எதிர்கொள்ளும் போது பின்வாங்க மாட்டாங்க. இவர்கள் சவால்களை வளர்ச்சி மற்றும் மாற்றத்திற்கான வாய்ப்புகள் பார்க்கக்கூடியவங்க. அடுத்தது மகராசியை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். எடுத்த காரியத்தில் விடாப்பிடியாக இருக்கக்கூடியவங்க. அடுத்து இருக்கக்கூடியவங்கள மகராசிக்காரவங்க. இவங்க உறுதியான பொறுப்பு, லட்சிய உணர்வுடன் இருக்கக்கூடியவங்க. இவர்கள் எந்த தடைகளையும் சந்திக்க தயங்காதவங்க. அடுத்தது நாம் பார்க்க போகிறது மீனராசியை பற்றி தான். மீனராசியின் அடையாளமான மீன்கள் எப்போதும் உணர்வு திறனுடன் உணர்ச்சி பூர்வமாகவும் இருக்கக்கூடியவை. மீன்கள் எப்படி தண்ணீரில் மூழ்கிவிடாமல் போராடி முன்னேறி சென்று கொண்டு இருக்குமோ, அதுபோல் காரியம் எத்தனை கடினமாக இருந்தாலும் பிரச்சனையாக இருந்தாலும் எதிர்கொள்வதில் ஆர்வமாக இருப்பாங்க. அடுத்தது நாம் பார்க்க போகிறது கடகராசி. கடகராசிக்காரவங்க குடும்பத்துடன் ஆழமான பிணைப்பை கொண்டவங்களாக இருப்பாங்க. எதையுமே உணர்ச்சி பூர்வமாக பார்க்கக்கூடியவங்க என்கிறதுனால சில சமயங்களில் சவால்களை எதிர்த்து சமாளிக்கிறதுக்கு பதிலாக
விட்டு கொடுத்து விட்டு வந்து விடுவாங்க. எதிர் விளைவுகளை பற்றி கூட கவலைப்படாமல் பிரச்சனையை எதிர்ப்பதற்கு பதிலாக உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க கடகராசிக்காரவங்க. இதனால் அதுவே பல சமயங்களில் இவங்களுக்கு பிரச்சனையாக அமைந்துவிடும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது துலாமை பற்றி தான். ஒற்றுமை சமநிலை தவறாமல் இருக்கிறதுக்கு பெயர் போனவங்க துளாராசிக்காரவங்க. இதனால் பிரச்சனை சவால் என வந்துவிட்டால் அதை முடிவுக்கு கொண்டு வர நினைப்பாங்க. எதிலும் என்ன முடிவை தேர்வு செய்வது என முடிவெடுக்காமல் குழப்பத்திலே இருப்பாங்க. இதனால் தங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை கூட சிக்கலானதாகவே மாற்றிவிடக்கூடியவங்க. அடுத்தது நாம் பார்க்க போகிறது தனுசு ராசியை பற்றி தான். தனுசு ராசிக்காரவங்க சாகசங்களை விரும்பக்கூடியவங்க, அதே போல் நம்பிக்கை அதிகம் கொண்டவங்க. இருந்தாலும் விரைவில் ஆர்வத்தை இழக்கக்கூடியவங்க, இலக்கை அடைய போராடக்கூடியவங்க, அதிலிருந்து புதிய அனுபவங்களை கற்றுக்கொள்ளக்கூடியவங்க. அதை உணர்ந்து செயல்பட்டால் இவர்கள்தான் வெற்றி பெறுவாங்க. அதே சமயம் தாங்கள் செய்யும் காரியங்களில் சலிப்பை உணர்ந்து விட்டால் என்றால் அதுக்கு பிறகு வெற்றி பெற எளிதாக இருக்கும். அதை கூட தொடர விரும்பாமல் அதை அப்படியே விட்டு விடுவாங்க.